கொடைக்கானல்னா யாருக்கு தான் பிடிக்காது? கொடைக்கானல்னாலே அழகுதான். ஆனா அங்க அவிழ்க்கப்படாத மர்மங்கள் நிறைய இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த மதிகெட்டான் சோலை. இந்த காட்டுக்குள்ளார போனவங்க யாருமே உயிரோட வீடு திரும்பினது இல்லையாங்க. இன்கேஸ் யாராவது உயிரோட வந்தவங்க கடைசி வரை சுயநனவை இழந்து கிறுக்கு பிடிச்சி சுத்திருக்காங்க. ஸோ இந்த கிராமத்து மக்கள் அந்த காட்டுக்கு கிறுக்கு காடுன்னு இன்னொரு பேரும் வச்சிருக்காங்க. அண்ட் இதை பார்த்த கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு போர்டும் வைக்கிறாங்க. இந்த காட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் ஒரு சித்தராலன்னு சோலை காட்டு மக்கள் சொல்றாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹே காய்ஸ், நான் உங்கள் வர்தினி. வெல்கம் டு ஹிஸ்டரி வித் வர்தினி. பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி போகர் சித்தர் நவபாஷண சிலையை உருவாக்கி அதை காட்டுக்குள்ளார பதுக்கி வைக்கிறாரு. இந்த சிலை யார் கையிலையும் படக்கூடாதுன்னு ஒரு வினோதமான விதைய காட்டு முழுக்க தூவுறாரு. சித்தர்கள் தூவிய இந்த மர்ம விதை நாளடைவுல சூரிய ஒளி கூட புக முடியாத டார்கஸ்ட் ஜங்கிளா மாறுது இந்த மதிகெட்டான் சோலை. நவபாஷண சிலையை தேடி பயணிச்சவங்கள பல பேரு சித்தர்கள் தூவிய விதையோட பூக்களோட வாசனையில மயங்கி மதி கேட்டு அண்ட் ஃபைனலி இறந்தும் போயிடுறாங்க. கொடைக்கானல் மக்களால அதிகமாக பேசப்படக்கூடிய மர்ம கதைகள்ல இந்த மதிகெட்டான் சோலையும் ஒண்ணுதாங்க. இது உண்மையா பொய்யான்னு தெரியலங்க. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பாதி வனப்பகுதிகளை இப்படி ஒரு கதை சொல்லிதான் மக்கள்கிட்ட இருந்து பாதுகாக்க வேண்டியுள்ளது. மக்களே, இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஒரு ஃபாலோ பண்ணிட்டு போயிடுங்க.